அடிப்படை கிறிஸ்துவ சத்தியத்துல 3வது பிரசங்கம் பார்க்க போறோம். நாட்டப்பட்ட வசனம் ரட்சிக்கும். அந்த தலைப்புல நம்ம தியானிக்க போகிறோம். எப்போல்லாம் சொல்ற மாரி, ஒவ்வொரு பிரசங்கத்திலயும் என்னுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னா, நான் பைபிள் படிக்கும்போது எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. நான் படிச்சவங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது உங்களை கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு படி முன்னேற செல்ல மாத்திரம் உதவி செய்யும். 3வதாக நீங்க கேட்கிறவங்க எல்லாம் பாவின்னு நினைச்சு பிரசங்கம் பண்ணல. எல்லாரும் இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிந்து கொள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு நினைச்சு நான் பிரசங்கம் பண்றேன். இத இந்த பிரசங்கத்த எல்லாம் உங்களுடைய பைபிள் ஸ்டடீஸ்ல ஒரு சப்ளிமெண்ட்ரியா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நான் 100% நான் துல்லியமாக அக்யூரேட்டா எல்லாருக்கும் வேணும். அதனால சில அப்டேட்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஒரு வசனத்த வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும், உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்செந்நெறில் கண்டு வருகிறோம். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை. இப்பொழுதும் உம்முடைய வாழ்க்கை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த வாழ்க்கை உம் ராஜ்யத்தை கட்டுவதாக இருக்கட்டும். கேட்கிற மக்களுடைய வாழ்க்கையை கட்டுவதாக இருக்கட்டும். ஏக சிந்தையை தாங்க, ஒரு மனதை தாங்க. ஆண்டவரே, உம்மை அறிவதற்கு ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிறவை தாங்க. பிரகாசமான மனக்கண்களை தாங்க ராஜா. எனக்கும் கேட்கிற கண்களை தயவும் இருக்கும் அன்பும் கிடைக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் தன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வசனம் சொல்லிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்ட அடையும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரசங்கத்தின் முடிவுல உங்களுடைய இருதயத்துல ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்கன்னா, உங்க இருதயத்துல நாட்டப்பட வேண்டிய வசனம் என்னது? இயேசுவே ஆண்டவர். முதலாவது. 2வது, நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா, நமக்குன்னு ஒரு கட்டளைலாம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, பரிசுத்தம், அன்பு, வேலை, பிரியமான பிள்ளைகளைப் போல் தேவனை பின்பற்றுகிறவர்களாக மாற வேண்டும். இந்த பிரசங்கத்துடைய முடிவுல நீங்க இதை பற்றி அறிந்து கொள்வீங்க. நம்ம இருதயத்துல என்ன வசனம் நாட்டப்பட வேண்டும். ரொம்ப அடிப்படையான 2 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு ஆண்டவர் தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சில கட்டளைகளை நம்ம பின்பற்ற வேண்டும். இது பிப்ளிக்கல் டேர்ம்ஸ்ல பைபிள் லாங்குவேஜ்ல சொல்லப்போனா, வி வசனத்தை வச்சு நம்ம சொல்லப்போனா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அது என்ன நம்ம பார்க்கலாம். அது எவ்வளவு முக்கியம் நம்ம பார்க்கலாம். பரிசுத்தமா இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம். அன்பா இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம். வேலை செய்து சாப்பிட வேண்டியது எவ்வளவு முக்கியம். பிரியமான பிள்ளைகளைப் போல் தேவனை பின்பற்றுதலாக வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை பார்ப்போம். இந்த வசனம் எல்லாம் நம்ம இருதயத்துல நாட்டப்பட வேண்டும். அப்பதான் அது நம்மளை ஆத்துமாக்களை ரட்சிக்கும். ஆனா இந்த இந்த பிரசங்கத்தின் மூலமாக இதனுடைய கருத்துக்களுடைய ஒரு அறிமுகத்தை நாம பார்க்க போகிறோம். ஏனென்றால் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பது அறிவது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு நிறைய பயமா இருக்கும். இது கிறிஸ்தவத்துடைய ரொம்ப அடிப்படை சத்தியம். இது நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், ஒரு அறிமுகத்தை பார்க்க போகிறோம். எதை பிரசங்கம் பண்ணாங்க? கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்கன்னா, பவுல், பேதுரு, சீஷர்கள்லாம் எதை பிரசங்கம் பண்ணாங்க என்பதை பார்க்க போறோம். அறிமுகம். என்ன பிரசங்கம் பண்ணாங்க? ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படின்னா நம்ம எப்படி வாழணும்? என்ன கட்டளைகள் தந்தாங்க? என்ன பிரசங்கம் பண்ணாங்க? என்ன வார்த்தைகளை சொன்னாங்க? ராஜ்யத்தின் வசனம் என்ன சொன்னாங்க? என்ன பின்பற்ற சொன்னாங்க? அப்படின்ற ஒரு அறிமுகத்தை பார்க்க போகிறோம். இந்த வசனம் சொல்லுது, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இந்த இடத்துல 3 காரியம் இருக்கு. ஒண்ணு ஆத்துமா, ரட்சிப்பு, வசனம். உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆத்துமா ரட்சிக்கப்படணும்னா என்ன வேணும்? வசனம் உள்ளத்தில் நாட்டப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப என்னது ஆத்துமான உள்ளான மனிதன் சொல்றாங்க, இருதயம் சொல்றாங்க. நிறைய வார்த்தைகள் இருக்கு. அப்ப நம்ம மனம் புதிதாக்குறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம இந்த பூமியில இருக்கும்போது நம்ம மனம் புதிதாகி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இந்த ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது என்னது? வசனம். அதுவும் என்ன வசனம் அப்படின்னா, நாட்டப்பட்ட நம்ம இருதயத்துல நாட்டப்பட்ட வசனம் என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த சமயத்துல நம்ம இருதயம் எப்படி வேலை செய்யுது? இல்ல தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது? அப்படின்னு நம்ம யோசிப்போம். நம்ம இந்த உவமையை பார்க்கலாம். இந்த உவமையில விதைக்கிறவனை பற்றிய ஒரு உவமை. அத நம்ம பார்க்கும்போது என்னது, சில விதைகள் வழி அருகே விழுகிறது. சிலது கற்பறையான இடங்களில் விழுகிறது. முள்ளுள்ள இடங்களில் விழுகிறது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுகிறது. வழி அருகே கற்பாறை இடங்களில், முள்ளுள்ள இடங்களில், நல்ல நிலத்தில் விழுகிறது. அப்போ வழி அருகே விதைக்கப்பட்டது அப்படின்னா என்னது? வழி அருகே விதைக்கப்பட்ட வசனம் அப்படின்னா என்னதுன்னா, கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான்.
என்னது வசனத்தை கேட்கறாங்க. ஆனா விசுவாசித்து ரட்சிக்கப்படுறபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்த இருதயத்திலிருந்து எடுத்து போடுறான். அப்போ நெறைய சமயத்துல அப்போ நம்ம இது வந்து அப்ப நம்ம ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கோம். அப்ப என்னது வசனத்த நம்ம கேட்கிறோம். ஆனா பிசாசானவன் வந்து எடுத்து போடுறான். அப்ப நம்மளால எதுவுமே செய்ய முடியாதா? வசனம் வந்து பிசாசானவன் எடுத்து போட முடியுமா? அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா இன்னொரு வசனம் எப்படி சொல்லுது? ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதிக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். எப்போ வந்து பிசாசானவன் வந்து நம்ம இருதயத்தில் இருக்கிறத பறித்துக் கொள்ள முடியும்? கேட்டும் உணராது இருக்கும் பொழுது. அப்படி நம்ம வாசிக்கிறோம். ராஜ்யத்தின் வசனத்தை உணரல அப்படின்னா, நம்மளால என்ன பண்ண முடியாது? பிசாசானவன் வந்து வசனத்தை பறித்துக் கொள்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். 2வது வந்து கற்பாறையான இடத்தில். கற்பாறையான இடத்துல என்ன ஆகுது? வசனத்த சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டு ஆனா என்ன நடக்குது? வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும், துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைகிறாங்க. வசனத்தின் வசனத்தின் நிமித்தம் அப்படின்னா, ராஜ்யத்தின் நிமித்தம். இயேசுவின் நிமித்தம் துன்பமும், உபத்திரவமும். இயேசுவின் நிமித்தம் நம்ம துன்பப்படுத்துறதுக்குள்ளான பெர்சிக்யூட் பண்ணப்பட்டா, நிறைய சமயத்துல இடறல் அடையறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, கற்பாறையான இடங்களில் விதைக்கப்பட்டவர்களைப் போல இருக்கிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன். அப்படின்னா என்னன்னா, அவங்க என்ன பண்றாங்க? வசனத்த கேட்கறாங்க. ஆனா உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறது. அவனும் பலனற்று போவான். அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ நிறைய நேரங்கள்ல நம்ம இருதயம் இப்படிதான் இருக்கிறது. வேற இடத்துல இப்படி சொல்லுது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அப்படி நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசனம் இப்படியா சொல்லுது, மாடு தன் எஜமானனையும், கழுதை தன் ஆண்டவரின் முன்னணியும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும், என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. சில சமயத்துல வசனத்தை கேட்கிறோம். அத பற்றின உணர்வு, தேவனை தேடுகிறது, அது நம்மகிட்ட இல்ல. அ நிறைய சமயத்துல நம்ம வேலையிலே நம்ம பிஸியா இருக்கோம். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படியே இருக்கிறோம். சில சமயத்துல வசனத்தின் நிமித்தம் ஏதாவது ஒரு துன்பம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம பின்வாங்கி போகிறோம். அப்போ இந்த 3 விதமான நிலத்த பார்க்கிறோம். அப்புறமா நம்ம நல்ல நிலத்த பார்க்கிறோம். நல்ல நிலம் எப்படி இருக்கு? கேட்கிறவனும், உணர்கிறவனும், கேட்டு ஏற்றுக்கொண்டு, கேட்டு விசுவாசித்து, கேட்டு காட்டு. இதுதான் நல்ல நிலம். நல்ல நிலம்னா யாரு நல்ல நிலம்? யார் நிலம் நல்ல நிலமா இருக்கு? வசனத்தை கேட்கறாங்க, அத உணர்றாங்க. அது என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதோடைய அர்த்தத்த உணர்றாங்க. என்ன சொல்ல வருது அப்படின்னு உணர்றாங்க. அவங்க தான் நல்ல நிலம். கேட்டு ஏற்றுக்கொண்டு, ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டு விசுவாசித்து, கேட்டு அதை காக்க வேண்டும். இதெல்லாம் தான் ஒரு நல்ல நிலத்துடைய பண்புகளாக இருக்கிறது. நல்ல நிலத்துக்கும், மற்ற நிலத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, எல்டியில நல்ல நிலத்துல வசனம் இருக்கிறது. என்னது? நல்ல நிலத்துல வசனம் இருக்கிறது. காக்கப்படுகிறது. ஆனா மற்ற நிலங்கள்ல வசனம் இல்லை. வசனம் வந்து பலன் தரா பலன் தராம போகிறது. வசனம் வந்து பட்சிக்கப்படுகிறது என்பதாக நம்ம பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நல்ல நிலத்துக்கும், மற்ற நிலத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, நல்ல நிலம் செயற்கையான நிலம். நல்ல நிலம் செயற்கையான நிலம். மேன் மேட் அப்படி பார்க்கிறோம். விவசாய நிலம், நல்ல நிலம், விளை நிலம் அப்படின்னா என்னது? ஒரு நிலம் இருக்கு. அங்க இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து போட்டு, அங்க இருக்கிற முள்ளெல்லாம் அகற்றி, உழுது, அத பண்படுத்தி, அதுக்கெல்லாம் என்ன உரம்லாம் போடணுமோ எல்லாம் பண்ணி, அத பாதுகாத்து, இன்னும் பைபிள் வார்த்தையில சொல்லப்போனா, "எல்லாங் காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்." இதெல்லாம் பண்ணா தான் அது ஒரு நல்ல நிலம். மத்த நிலம் என்னது? அது வந்து சாதாரண நிலம். இயற்கையா அப்படிதான் இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தேவன பற்றி உணர்வு இல்ல. அத கேட்கறாங்க. ஆனா அத தேடுறது கிடையாது. எதுவுமே கிடையாது. உணர்றது கிடையாது. அ நம்மளுடைய கவலையில இருக்கிறோம். நம்மளுடைய மயக்கத்துல இருக்கிறோம். ஆனா கடவுள பற்றி ஏதாவது ஒரு வேளை ஏற்றுக்கொண்டாலும் என்ன கிடையாது. உபத்திரவம் வந்துச்சுன்னு நம்ம இடறல் அடையறோம். இப்படிதான் இருக்கு. எல்லாரும் அப்படிதான் இருக்கோம். நல்ல நிலம் வந்து வித்தியாசமா இருக்கிறது. அவங்க என்ன பண்றாங்க, கேட்கறாங்க, உணர்றாங்க. உண்மையும் நன்மையுமான இருதயத்தில வசனத்தை காக்கிறார்கள், பலனளிக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான கான்செப்ட் இந்த இருதயத்த பத்தி பார்க்கும்போது, இன்னும் சிம்பிளா சொல்லப்போனா, என்னன்னா, டி அ பைபிள் நிறைய சமயத்துல நம்ம இருதயத்த ஒரு நிலத்துக்கு ஒப்பாக சொல்கிறது. ஒரு நிலத்த சும்மா விட்டா என்ன ஆகாது, ஒரு நிலத்த சும்மா விட்டா, அதுல என்ன ஆகாது, அதுலருந்து அழகா ரோஸ் வளராது. ஒரு நிலத்த அப்படியே சும்மா விட்டா, அதுலருந்து தக்காளி அதெல்லாம் வளராது. ஒரு நிலத்த சும்மா விட்டா என்ன ஆகும்? அதுல வந்து சும்மா விட்டீங்கன்னா, முள்ளும், குறுக்கும் வளரும். ஒரு நிலத்த சும்மா விட்டீங்கன்னா, அங்க ஆகாயத்தின் பறவைகள் வரும். மற்ற விலங்குகள் வரும். வேலி அடைக்காம இருந்தா இதுதான் நடக்கும். சும்மா விடப்பட்ட ஒரு நிலம் தான் அது. அந்த 3 வகையான நிலம்.
அப்படின்னு பார்க்குறோம். நல்ல நிலம் வந்து இன்டென்ஷனலா நம்ம ஒண்ணு செய்றோம். நம்ம பிரயாசப்படுறோம். அதுதான் வந்து நல்ல நிலம். அப்போ நம்ம இருதயம் வந்து ஒரு நிலம் மாரி இருக்கிறது. நம்ம இருதயம் வந்து ஒரு நிலம் மாரி இருக்கிறது என்பதாக வேதம் சொல்கிறது. அப்ப அந்த இதுதான் நார்மல் ஹியூமன் கண்டிஷன். டிஃபால்ட் மோட் என்ன அப்டின்னா, நெறைய சமயத்துல எப்படி இருக்கும் அப்டின்னா, ஒரு சறுக்கு மரத்துல எப்படி ஒரு பந்து வச்சு அப்படியே கீழ விழுதோ, அ அது மாரி தான் நம்ம இதயத்துல நம்ம நெறைய சமயத்துல கெட்ட கெட்ட காரியங்கள், பிற்போக்கான காரியங்கள் அப்படிதான் நமக்கு யோசிக்க தோணும். சரி, அதுக்கு நெறைய சில சயன்டிஃபிக் ரீசன்ஸ்லாம் சொல்றாங்க. ஆனா பைபிள்ல இன்னும் காரியத்துல சொல்லி "இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தைகள், கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் எல்லாம் புறப்பட்டு வரும்" அப்படின்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப டிஃபால்ட் மோட் ஒரு இதயத்த சும்மா விட்டா என்ன நடக்குது? கெட்ட கெட்ட காரியம். அவன் என்ன இப்படி நெனச்சுட்டான்? அவன் என்ன பத்தி தான் யோசிச்சுன்னு இருக்கிறான். அவன எப்படியாவது அவனெல்லாம் மறக்கவே கூடாது. அப்படிதான் கெட்ட கெட்ட காரியம் தான் நமக்கு வரும். அ எ எ ரொம்ப ரேர் தான் என்னது அ க அ அவங்க இப்படி பண்ணாங்க இருந்தாலும் நம்ம உங்களுக்காக ஜெபிக்கணும். கடவுள் அவங்கள ஆசீர்வதிக்கணும். அவங்கள பெருக செய்யணும். அப்படின்னு வர்றது அப்படின்னா நீங்க தான் நல்ல நிலம்னு அர்த்தம். ஏன்னா உங்க இருதயத்த நீங்க என்ன பண்றீங்க? பண்படுத்தி இருக்கிறீங்க, பராமரிச்சிருக்கிறீங்க. அப்படி நம்ம பார்க்க முடியும். அப்ப எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஒரு நல்ல நிலம் எப்படி நல்ல நிலமா மாறுது அப்படின்னா, பிரயாசத்தினால். சும்மா சாதாரணமா நல்ல நிலமா மாறாது. அதுக்கு நெறைய பிரிப்பரேஷன் பண்ணணும். நெறைய பராமரிக்கணும். நெறைய முயற்சி செஞ்சா தான் ஒரு நிலம் நல்ல நிலமாக மாற முடியும். அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ நாட்டப்பட்ட வசனம் ரட்சிக்கும். இப்போ இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம்? நிறைய வகையான நிலம் அதெல்லாம் பார்த்திருக்கிறோம். அதே போல தான் ஒரு கிறிஸ்துவத்திலயும் எப்படி விவசாயத்துல ஒரு நிலம் அப்படின்னா இருக்கோ, கிறிஸ்துவத்திலயும் என்ன கிடையாது, நம்ம அப்படியே கிறிஸ்தவர்களா மாற முடியாது. வசனம் நாட்டப்பட வேண்டும். நம்மளுடைய இருதயத்தை நம்ம பிரிப்பேர் பண்ணணும். சீராக்க வேணும் அப்படின்னு பார்க்கிறோம். எனக்கு பிடிச்ச பாடகர் இப்படியே சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீங்க கார் ஷெட்ல போயிட்டு போயிட்டு வரதுனால, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? கார் ஆயிட மாட்டீங்க. நீங்க ஏரோப்ளேன தடவி தடவி பார்க்கறதுனால பறந்துற மாட்டீங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ அதே மாரி தான் நீங்க என்னது ஒரு அப்படியே மாத்திரை சாப்பிட்டு இன்ஜினியர் ஆக முடியாது. அது மாரிலாம் என்ன கிடையாது. எதுவும் கிடையாது. ஒரு ஊசி போட்டு உடனே நம்ம டாக்டர் ஆயிட முடியாது. அது மாரிலாம் என்ன கிடையாது. உலகம் செயல்படுகிறது கிடையாது. நீங்க ஒரு டாக்டர் ஆகணும், இல்ல இன்ஜினியரா மாறணும் என்ன பண்ணணும்? மணிக்கணக்குல படிக்கணும். மணிக்கணக்குல பிரிப்பேர் பண்ணணும். மணிக்கணக்குல யோசிக்கணும். மணிக்கணக்குல பிராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா தான், நீங்க வந்து ஒரு டாக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ மாற முடியும். ஸ்டோயிக் பிலாசபி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ நான் சொல்லப்போற கருத்து பல வெர்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு சொல்றேன் என்ன அப்படின்னா, அ நம்ம மனசுல வந்து என்ன பண்ணணும், ஒரு குவைட் பிளேஸ் கிரியேட் பண்ணணும். மனசுல ஒரு குவைட் பிளேஸ் கிரியேட் பண்ணிட்டு, ஏதாவது பிரச்சனை சமயத்துல, ஏதாவது ஒரு ட்ரபிள்டான சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த குவைட் பிளேஸ்க்கு போயிட்டு, நம்ம நம்ம நம்மளே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம நம்மளே புத்துணர்ச்சி பெற்றுக்கொள்ளணும். அப்படி சொல்லி என்ன சொல்றாங்க, நம்ம மனசுக்குள்ள, நம்மளுடைய எண்ணத்துல என்ன பண்ணணும், ஒரு குவைட் பிளேஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, கஷ்டமான சூழ்நிலையில அந்த குவைட் பிளேஸ்க்குள்ள போயிட்டு, புத்துணர்ச்சி அடைஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. இன்னொருத்தவங்க டேவிட் காகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மர் நேவி சீல். அல்ட்ரா மேரத்தான் ரன்னர். அவரு என்ன சொல்றாரு, நானு பயிற்சி செய்யும்போது, இந்த கஷ்டமான காரியங்கள் செய்யும்போது நிறைய கேள்விகள்லாம் வரும். மனசு வந்து சொல்லும். "ஏன் இத பண்ற? போய் தூங்கலாம்ல. ஏன் உன்ன இவ்ளோ கஷ்டப்படுத்திக்கிற?" அப்படிலாம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், எப்படி வந்து என் மென்டல் டஃப்னஸ்க்கு எப்படி நான் முயற்சி செய்றேன், என்ன பண்றேன் அப்படின்னா, இது மாரி கேள்விலாம் வரும்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணுவேன், அதுக்கான பதில முன்னாடியே யோசிச்சு வச்சுப்பேன். என்னது, இது மாரி கேள்வி வந்தா என்னென்ன பதில் நான் முன்னாடியே யோசிச்சு வச்சுப்பேன். அப்போ நான் ஓடும்போது, நான் பிராக்டிஸ் பண்ணும்போது இது மாரி கேள்வி வந்துச்சுன்னா, அந்த பதில சொல்லி என்னைய நானே மென்டலா டஃப்பா வச்சு, அ அ மே மே மேரத்தான் ரன் பண்ணறதுக்கு, என்னுடைய ரெக்கார்ட் பிரேக் பண்ணறதுக்கு, அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மனச வந்து சரி செய்வத, மனச பிரிப்பேர் பண்ணறது எல்லாமே பண்றாங்க. அ அ ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் எப்படி வந்து ஒரு டாக்டர் ஆகுறாங்க, எப்படி ஒரு இன்ஜினியர் ஆகுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு மாத்திரை போட்டு டாக்டர் ஆகல, ஊ ஊசி போட்டு இன்ஜினியர் ஆகல. அது மாரிலாம் ஆகல. அவங்க என்ன பண்றாங்க, மணிக்கணக்கா படிக்கிறாங்க. மணிக்கணக்கா தங்களுடைய மனதை அவங்க பிரிப்பேர் பண்றாங்க. நெறைய சமயத்துல சரீரத்த என்ன பண்றாங்க, பிரிப்பேர் பண்றாங்க. எல்லாம் பண்றாங்க. அதே போல தான் கிறிஸ்துவத்திலயும் நம்ம அப்படியே கிறிஸ்துவர்களாக என்ன பண்ண முடியாது, ஒரு மாத்திரைய சாப்பிட்டு அப்படியே நம்ம கிறிஸ்துவர்களா மாற முடியாது. நம்ம கிறிஸ்தவர்களா மாறணும் அப்படின்னா, சில வசனங்கள் நம்ம இருதயத்திலே நாட்டப்பட வேண்டும். அந்த வசனத்த நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டும். அந்த வசனத்த அடிக்கடி தியானிக்க வேண்டும். அந்த வசனத்தை அடிக்கடி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். எல்லா காவலோடும் வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொண்டா தான் 30ஆகவும், 60ஆகவும், 100ஆகவும் பலன் தரும். வசனமே நமக்கு இல்ல அப்படின்னா, நெறைய சமயத்துல நம்ம இருதயம் எப்படி இருக்கும்?
வசனமே இருதயத்துல இல்ல, இந்த கஷ்டமான சூழ்நிலை என்ன பண்ணறது தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஐஸ்வர்யத்தின் மயக்கம், துக்கம், நிறைய பேர் துக்கத்துல இருப்பாங்க. சில பேர் மயக்கத்துல இருப்பாங்க. சில பேர் இதழ் அடைஞ்சு கடவுளே வேணான்னு போவாங்க. சில பேர் கடவுளை பற்றி எண்ணமே கிடையாது. அதை பத்தி பைபிளை புரிஞ்சுக்கிறதுக்கு, கடவுளை தேடுறதுக்கு எண்ணமே இல்ல. அப்போ நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். வசனம் உள்ளத்தில் நாட்டப்பட வேண்டும். வசனத்தை கேட்க வேண்டும் முதலாவது. கேட்டு அதை என்னன்னு உணரணும். கேட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டு அதை விசுவாசிக்க வேண்டும். கேட்டு காக்க வேண்டும். இதெல்லாம் அடிப்படையான ஒரு சத்தியம். இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, நம்ம மனதை தயார்படுத்த வேண்டும், பிரயாசப்படுத்த வேண்டும், எல்லாம் பார்த்திருக்கோம். நல்ல நிலமாக இருக்க வேண்டும் அப்படிலாம் பார்த்திருக்கோம். வசனத்தை கேட்டு உணர வேண்டும், கேட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும், கேட்டு விசுவாசிக்க வேண்டும், கேட்டு காக்க வேண்டும். என்ன வசனத்தை கேட்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். எதை விசுவாசிக்கணும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. வசனம்னா எந்த வசனத்தை விசுவாசிக்கணும்? குறிப்பா எதை விசுவாசிக்கணும்? இது ரொம்ப முக்கியமான வசனம் என்பதை பார்க்க போறோம். இந்த உவமை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ராஜ்யத்தின் வசனத்தை அப்போஸ்தலர்கள்லாம் எதை பிரசங்கம் பண்ணாங்க? எதை சுவிசேஷமாக அறிவித்தாங்க? என்பதை நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னா, "நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தோம், அறிந்தோம் இருக்கிறோம். இயேசுவே ராஜா, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார்." இதைத்தான் பிரசங்கித்தார்கள். பழைய ஏற்பாட்டுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். பரிசுத்தமான, புனிதமான வசனம். யூதர்களால ரொம்ப புனிதமாக கருதப்படுகிற வசனம் என்னன்னா, "இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்." ரொம்ப முக்கியமான வசனம். இது பேர் ஷம்மான்னு சொல்லுவாங்க. ஷம்மா அப்படின்னா கேள் அப்படின்னு அர்த்தம். அதே போல புதிய ஏற்பாட்டுல ஒரு ரொம்ப முக்கியமான வசனம் என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. என்ன பிரசங்கம் பண்ணப்பட்டது? ராஜ்யத்தின் வசனம் என்னது? பவுல் என்ன பிரசங்கம் பண்ணாங்க? பேதுரு என்ன பிரசங்கம் பண்ணாங்க? புதிய ஏற்பாட்டுல சீஷர்கள் என்ன விசுவாசிச்சாங்க? என்ன விசுவாசிச்சாங்க? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். என்ன பிரசங்கித்தாங்க? நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. விசுவாசத்தின் வார்த்தை என்னது? இயேசு ஆண்டவர், இயேசு கர்த்தர், இயேசு மெஸ்ஸியா, ஜீசஸ் இஸ் லார்ட் அண்ட் காட் ரைஸ்ட் ஹிம் ஃப்ரம் த டெட். இயேசு ஆண்டவர், தேவன் அவரை மருத்துவர்களிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தல். இதுதான் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும், காக்க வேண்டும், உணர வேண்டும். என்னது? இயேசு ஆண்டவர், இயேசு ராஜா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் தான் புதிய ஏற்பாட்டிலே ரொம்ப பழமையான புஸ்தகம் சொல்றாங்க. இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல ஒரு க்ரீடல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. க்ரீடல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நம்பிக்கையின் அறிக்கை. இதுதான் முதலாவது வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் விசுவாசித்தார்கள். இதுதான் சுவிசேஷம். பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பார்க்கலாம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வாவ்! பவுல் என்ன சொல்றாரு? சுவிசேஷத்தை மறுபடியும் தெரியப்படுத்துகிறேன். பவுல் வாயிலிருந்து சுவிசேஷம்னா என்னன்னு கேட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்ன சொல்றாரு பார்க்கலாம். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் அதை கைக்கொண்டால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. விசுவாசமே வேஸ்டா இருக்கும். எப்ப வேஸ்டா இருக்கும்னா, வேற யாராவது நீங்க நம்புனீங்கன்னா. பிரசங்கித்த சுவிசேஷம் என்னது? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்தது என்னவென்றால், இது எனக்கே வேற ஒருத்தவங்க சொன்னாங்க. எனக்கே சீஷர்கள் சொன்னாங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்தது என்னன்னா, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில உயிர்த்தெழுந்து, கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோப்புக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிரிவு போன்ற எனக்கும் தரிசனமானார். இதுதான் சுவிசேஷம். நான் அடைந்ததும் உனக்கு ஒப்புவித்ததும் நம்பிக்கையின் அறிக்கை. என்ன சுவிசேஷம்? கிறிஸ்துவானவர், இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அநேக பேருக்கு தரிசனமானார். அவர்களே சாட்சிகளாக இருக்கிறார்கள். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்னது? இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மரித்தார். இல்ல அவரை என்ன பண்ணாங்க? கொலை செய்ய ஒப்பு கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அநேக பேருக்கு அநேக நாள் தரிசனமானார். அவர்களே சாட்சிகளாக இருக்கிறார்கள். இதுதான் சுவிசேஷம். ஒருவேளை இதுவா சுவிசேஷம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். சுவிசேஷம்னா இதைதான், இதுவே நம்ம விசுவாசிக்கணும். இயேசு ஆண்டவர், இதுதான் சுவிசேஷம். இதையோ விசுவாசிக்கணும். இதுதான் சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்பட்டது. இதுதான் சுவிசேஷம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
இத உணர வேண்டும். அது ரொம்ப முக்கியம். எ இது இது என்ன நம்ம உணர வேண்டும். இததான் பிரசங்கித்தார்களா அப்படின்னு நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகத்துல இருந்து பார்க்க போறோம். என்ன பிரசங்கித்தாங்க? சுவிசேஷம்னா இத்தானா? என்பத பார்க்க போறோம். அப்புறமா காஸ்பல்ஸ்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்துல என்னத்த விசுவாசிச்சாங்க? சீஷர்கள், இல்ல தேவனுக்கு பின் சென்றவர்கள், மார்த்தாள், நார்த்தான்வேல், சமாரியர்கள் எல்லாம் என்ன விசுவாசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். மறைமுகமா நிறைய வசனங்கள் இருக்கிறது. இயேசு தான் ஆண்டவர், இயேசு தான் கிறிஸ்து, தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார். நிறைய மறைமுகமான வசனங்கள் சுவிசேஷம் முழுசும் நிறைய இருக்கு. ஆனா வெளிப்படையாக என்ன விசுவாசித்தார்கள்? எந்த விசுவாசம் அவர்களை ரட்சித்தது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சீஷர்கள் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறார்கள். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், அநேக பேருக்கு தரிசனமானார். இந்த தரிசனமானதுல கொஞ்சம் ஒரு முக்கியமான காரியம் என்னது? பேதுரு. ஆனா அவர் தான் அப்போஸ்தலர்ல ரொம்ப முதன்மையான அப்போஸ்தலர் சொல்றாங்க. அவர் வந்து மறுதலித்தார். அது மாதிரிலாம் பேதுரு அவர் குறிப்பா சொல்றாங்க. 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில தரிசனமானார். யாக்கோப்பு, பவுல். யாக்கோப்பு வந்து இயேசு கிறிஸ்துடைய சகோதரர் சொல்றாங்க. அவர் வந்து முன்னாடி தேவனை விசுவாசிக்கல, நம்பல. ஆனா யாக்கோப்பு உயிர் தெழுந்த கிறிஸ்துவை விசுவாசித்தார். அது ரொம்ப முக்கியமான காரியம். பவுல் சபையை துன்பப்படுத்தினவர். அவர் விசுவாசிச்சார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியங்கள். சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போஸ்தலர்களும் சாட்சிகள். எதுக்கு சாட்சி? இயேசு கிறிஸ்து சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சி அப்படின்னா நம்ம அப்போஸ்தலர்கள் சாட்சியா இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? சாட்சினா நமக்கு தெரிஞ்சது எனக்கு தலைவலியா இருந்தது, ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில சமயத்துல நம்ம ஜெபிப்போம். யாராவது கடன் பிரச்சனையில, யாராவது படிப்பு, வேலையில கடவுள் நான் ஜெபிச்சேன். புறஜாதிக்கு முன்பாக என்னை வெட்கப்படாம கடவுள் வச்சாரு. என்னை சாட்சியா வச்சாரு. சில சமயத்துல யாராவது புது பிரசங்கி யாராவது சபைக்கு வந்தா, இவர் வந்து ஒரு உயிருள்ள சாட்சி. ஒரு சாட்சி இப்ப நம்ம கேட்டு பலனடைவோம். அப்படிலாம் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்போம். ஆனா சாட்சி அப்படின்னா என்னன்னா, ஐ விட்னஸ். இப்போ கோர்ட்ல எல்லாம் எப்படி விட்னஸ் சொல்றாங்க. என் கொலை நடந்தது நான் பார்த்தேன், நான் தான் சாட்சி. அப்போ அப்போஸ்தலர்கள் எல்லாம் சாட்சியாக இருக்கிறார்கள். 1 யோவான்ல ஒரு அற்புதமான வார்த்தைகள் இருக்கு. இந்த இப்படி சொல்ற இந்த வசனம், ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளாலே தொட்டு பார்த்ததுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும், எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு, அதை குறித்து சாட்சி கொடுத்து, அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அறிவிக்கிறோம். என்னத்த அறிவிக்கிறாங்க? நாங்கள் ஐ விட்னஸ். நாங்க என்ன பண்ணோம்? கேட்டது, நோக்கி பார்த்தது, கைகளால் தொட்டு பார்த்தது. நாங்க அத கண்டோம். அத குறித்து தான் சாட்சி கொடுக்கிறோம். இயேசுவ குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம் அப்படின்னு என்ன பண்றாங்க? சொல்றாங்க. இது வந்து ஐ விட்னஸ். அப்போஸ்தலர் எல்லாரும் விட்னஸா இருக்கிறாங்க. சீஷர்கள் எல்லாரும். பேதுரு வந்து ரொம்ப முதல் பிரசங்கம். முதல் பிரசங்கத்துல என்ன சொல்றாரு? இந்த இயேசுவே தேவன் எழுப்பினார். இதுக்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். பிரசங்கத்தை எப்படி முடிக்கிறார்? ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். என்ன அறியணும்? இயேசு தான் கிறிஸ்து. இயேசு தான் ஆண்டவர். தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார். இதைத்தான் நான் பண்ணாங்க சுவிசேஷமாக அறிவித்தாங்க. பவுல் என்ன சொல்றாரு? தாவீதின் சந்ததிகளில் இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இயேசுவை எழுப்பினதினால் தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளை செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இயேசுவை எழுப்பினதினால். சுவிசேஷம் நல்ல செய்தி என்னது? இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் உயிர் தெழுந்தார். அநேக பேருக்கு தரிசனமானார். அநேக பேர் அவர்கள் தான் சாட்சிகளாக இருக்கிறார்கள். இதுதான் சுவிசேஷம். இதை நம்ம இப்போ அப்போஸ்தலர் புஸ்தகத்துல இருந்து பார்க்க போகிறோம். என்ன சாட்சி சொன்னாங்க? என்ன பிரசங்கித்தார்கள்? ரட்சிப்பின் வசனம் என்னது? அந்த சுவிசேஷம் என்னது? நம்ம அப்போஸ்தலர்ல பார்க்க போறோம். 2வது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல இருந்து சீஷர்கள் தேவனுக்கு பின் சென்றவர்கள் என்ன என்ன விசுவாசிச்சாங்க என்பதை பார்க்க போறோம். அவ்விசுவாசம்னா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். எதை விசுவாசிச்சாங்க? அவ்விசுவாசம்னா சுவிசேஷத்துல எதை அவிசுவாசம்னு சொல்லுது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து ஒரு 3 பிரசங்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர்கள் என்ன வார்த்தைகளை சொல்லினார்கள்? என்ன பிரசங்கித்தார்கள்? சுவிசேஷமாக எதை அறிவித்தார்கள்?
சாட்சியாக என்ன சொன்னார்கள் என்பதை பார்க்க போறோம். முதலாவது பேதுருவினுடைய பிரசங்கம் யாரை பற்றி சொல்றாங்க? நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். யாரை பற்றிய வார்த்தை? நசரேயனாகிய இயேசுவை. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். என்ன அறிய கடவார்கள்? என்ன அவங்க அறிஞ்சு கொள்ள இந்த பிரசங்கத்தின் மூலமாக, இந்த வாழ்க்கையின் மூலமாக? ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றான். 13வது அதிகாரத்துல பவுல் பிரசங்கம் பண்றார். அவர் என்ன சொல்றாரு? தாவீதின் சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இயேசுவை பற்றின வார்த்தைகள். எப்படி இயேசு மரித்தார், அவர் அடக்கம் பண்ணாங்க, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அநேக பேருக்கு அநேக நாள் தரிசனமானார். 33வது வசனம் சொல்லுது, இயேசுவை எழுப்பினரினால் தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளை செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். சுவிசேஷம் என்ன நல்ல செய்தி? இயேசுவை எழுப்பினரினால். இதுதான் ஒரு நல்ல செய்தி. அப்ப இந்த 2 பிரசங்கமும் பெரும்பாலான யூதர்களுக்கு செய்யப்பட்ட ஒரு பிரசங்கம். பேதுருவுடைய பிரசங்கம் வந்து இஸ்ரவேலரே அப்படிதான் ஆரம்பிக்கும். இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு பிரசங்கம். பவுல் பிரசங்கம் பண்ணும்போது இஸ்ரவேலர்களும் இருக்காங்க. தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களும் இருக்கிறாங்க. இது நம்ம இதோடைய கருத்தை நம்ம 100% இப்போ புரிஞ்சுக்க முடியாது. இத வாசிக்கும்போது. ஏன் அப்படின்னா, யூதர்களுக்கு அவங்களுக்கு வேத வசனம் எல்லாம் நல்லா தெரியும். இன்னொரு நாள் இத பத்தி பார்ப்போம். என்ன கருத்து சொல்ல வராங்க என்பதை மாத்திரம் நல்லா பார்க்க போறோம். கன்க்ளூஷன் என்ன பண்றாங்க? என்ன அறிய கடவீர்கள்? அத நம்ம தெளிவா பார்க்கணும். பழைய ஏற்பாட்டு வசனங்கள் என்ன சொல்லுது அப்படி பார்க்கிறதுக்கு அது ரொம்ப நேரம் ஆகும். அதனால என்ன முக்கியமா என்ன சொல்ல வராங்க என்பதை என்னால பார்க்க போறோம். இந்த பிரசங்கத்த இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்வதற்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு 2, 3 வசனங்கள வாசிக்க போறோம். இது வந்து தாவீது கிட்ட தேவன் பண்ண ஒரு வாக்குத்தத்தம், ஒரு உடன்படிக்கை, ஒரு சத்தியம். என்ன சொல்றாங்க? உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்பொழுது நான் உனக்கு பின் உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? தாவீதின் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். இது கொஞ்சம் வந்து சாலமோன் கிட்ட நிறைவேறின ஒரு வார்த்தைகள். ஏன்னா சாலமோன் வந்து ஒரு ஆலயத்தை கட்டினார். இங்க ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்கணும். என்னது? மெஸ்ஸியாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் இது. அப்படித்தான் வந்து யூதர்களும் புரிஞ்சு கொண்டாங்க. பின்பு கிறிஸ்தவர்களும் புரிஞ்சுக்கணுங்க. இது வந்து மெஸ்ஸியாவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். ஏன் 3 காரியம் இதுல நம்ம பார்க்கணும். முதலாவது மெஸ்ஸியா உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததி. அப்ப மெஸ்ஸியா வந்து தாவீதின் குமாரன். 2வது நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அப்ப மெஸ்ஸியா வந்து தாவீதின் குமாரன் மாத்திரம் இல்ல, மெஸ்ஸியா தேவனுடைய குமாரன். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். அவன் எனக்கு குமாரனா இருப்பான். 3வது விஷயம் வந்து அவன் ராஜபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அப்போ அவருடைய ராஜ்யம் வந்து என்றென்றைக்கும் இருக்கும். மெஸ்ஸியா வந்து தாவீதின் குமாரன், மெஸ்ஸியா தேவனுடைய குமாரன், மெஸ்ஸியாவினுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைக்கும் என்பதை பார்க்க முடியும். இந்த வசனத்துல அந்த சத்தியத்தை தான் சொல்றாங்க. உண்மையாய் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். என்னது? அவருடைய குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். அப்படி இந்த வாக்குத்தத்தத்தை ஆணையை நம்ம பார்க்க முடியும். ரோமர் 1வது அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுடன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். இயேசு கிறிஸ்துவானவர் தேவகுமாரன். தாவீதின் குமாரன், தேவனுடைய குமாரன். அப்படி நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பார்க்க போறோம். எதை சுவிசேஷமாக அறிவித்தார்கள்? எதை பற்றி சாட்சி சொன்னாங்க என்பதை நம்ம பார்க்க போறோம். பேதுரு பிரசங்கம் பண்றார். யாருக்கு பிரசங்கம் பண்றார்? இஸ்ரவேலரே. முழு இஸ்ரவேலரும் அங்க இருக்கிறாங்க. அப்படி நம்ம வாசிக்க முடியும். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நியமித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரர்களுடைய கையிலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதியின் கத்தை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட கூடாதிருந்தது.
சுவிசேஷம் சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க. யார பற்றி சொல்றாங்க? இயேசுவ பற்றி சொல்றாங்க. நான் சொல்லும் வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? யார பற்றிய வார்த்தைகள்? இயேசுவை பற்றிய வார்த்தைகள். எப்படி தேவன் வெளிப்படுத்தினார் அவர? அற்புதங்களை செய்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய், பலத்த செய்கைகளை செய்கிறவராய் வெளிப்படுத்தினார். ஆனா அந்த இயேசு என்ன பண்ணீங்க? சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவரை எழுப்பினார். அப்படி வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு வசனங்கள் கோடிட்டு காண்பிக்கிறார். வாசிக்கிறேன். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சந்நிதியில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரை கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. தீர்க்கதரிசியோடு உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணதை அறிந்திருந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காணப்படுவதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். இப்போ சங்கீதம் 16 கோடிட்டு காண்பிக்கிறாங்க. சங்கீதத்தை நம்ம பார்க்க போறது கிடையாது. ஆனா என்ன சொல்ல வராங்க என்பதை நம்ம பார்க்கலாம். 34 எப்படியா சொல்றது? தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாடுபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவரே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். இது எங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சங்கீதம் 110 சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாடுபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள். 2 சங்கீதத்தை கோடிட்டு காண்பிக்கிறாங்க. அவருடைய மரணத்தை பற்றியும் அவருடைய உயிர்த்தெழுதல் பற்றியும். இந்த பிரசங்கத்தோட முடிவுல என்ன சொல்ல வராங்க? நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள். இப்ப பவுலுடைய பிரசங்கத்தை நம்ம பார்க்க போறோம். ஜப்பாலயத்துல பிரவேசிக்கிறாங்க. பவுல் சொல்றாரு, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இந்த பிரசங்கத்துல ஒரு 3 காரியத்தை பார்க்க போறோம். முதலாவது 17வது அதிகாரத்துல இருந்து பவுல் பழைய ஏற்பாட்டு வரலாற சொல்ல போறாரு. 17ல இருந்து 22 வரைக்கும். அப்புறமா இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அநேக பேருக்கு தரிசனம் ஆகுதல், அவர்கள் சாட்சியாக இருக்கிறத குறித்து பார்க்க முடியும். 31 வசனம் இருக்கும். 32வது வசனத்துல இருந்து 39வது வசனம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டுல இருந்து நிறைய வசனங்கள் எல்லாம் கோடிட்டு காண்பிப்பார். அவருடைய மரணத்தை பற்றி, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, பவுல் எதை பிரசங்கிக்கிறார் என்பதை பார்க்கலாம். எதை சுவிசேஷமாக அறிவிக்கிறாங்க? சுவிசேஷம் அப்படின்னு நம்ம கேள்வி. நல்ல செய்தி என்ன? நல்ல செய்தி என்பதை நம்ம பார்க்க போறோம். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளை சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயபலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவருடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமின் கோத்திரத்தனாகிய கீஷினுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய்க்க கண்டேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு வரலாற்றை சொல்றார். எப்படி தேவன் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார், எப்படி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், கானான் தேசத்தை சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்தார், 450 வருஷம் அவர்களுக்கு நியாயாதிபதிகள் ஏற்படுத்தி வந்தார், சவுலை முதலாவது ராஜாவாக கொடுத்து பின்பு அவனை தள்ளி ராஜாவை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக
ஏற்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அப்புறம் என்ன சொல்றாங்க? அவனுடைய சந்ததியில் தேவன், தாவீதின் சந்ததியில் தேவன். இப்ப இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லப் போறார். தாவீதின் சந்ததியில் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேல் யாவருக்கும் பிரசங்கித்தான். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற பொழுது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல. இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ரட்சிப்பின் வசனம் என்ன? நான் சொல்லும் இந்த வார்த்தையை கேளுங்கள். என்ன ரட்சிப்பின் வசனம்? இதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் பிறந்தார். இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். அப்புறம் என்ன சொல்றாரு? யோவானை பற்றி சொல்றாரு. யோவான் இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு, அவருடைய பாதரட்சை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. இயேசுவை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் தராங்க. அவர் தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், இரட்சகராக பிறந்தவர். 2வது யோவான் அப்படின்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி இவரை குறித்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவ பற்றி பவுல் சொல்லப்படுறது. இது உங்களுக்கு ரட்சிப்பின் வசனமாக சொல்லப்படுகிறது, அனுப்பப்படுகிறது. எருசலேமில் குடியிருந்தவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும், ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும், அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தடினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். மரணத்துக்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணப்படாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க? கொலை செய்யும்படி பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். யாரு? எருசலேமில் குடியிருந்தவர்களும் அவர்கள் அதிகாரிகளும். அப்புறம் என்னாச்சு? மரத்திலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுப்பப்பட்டார். கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்கள் தான் சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். என்ன சொல்றாரு? ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. என்ன ரட்சிப்பின் வசனம்? யாரை குறித்து சொல்லப்பட்டு? இயேசு கிறிஸ்துவ பற்றி. எப்படி இயேசு கொலை செய்யப்பட்டார், அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு தேவனால் எழுப்பப்பட்டார், அநேக பேருக்கு அநேக நாள் தரிசனமானார். தரிசனமானவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்றார். இப்போ அடுத்த பகுதி பழைய ஏற்பாட்டுல இருந்து சில வசனங்கள் எல்லாம் பவுல் கோடிட்டு காண்பிக்க போறார். இதுல வாசிக்கலாம். நீர் என்னுடைய குமாரன், என்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடி இயேசுவை எழுப்பினரினால் தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளை செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். என்ன சுவிசேஷம்? இயேசுவை எழுப்பினரினால். இதுதான் சுவிசேஷம். இயேசுவை எழுப்பினரினால் நமக்கு பிதாக்கு செஞ்ச வாக்குத்தத்தெல்லாம் பிள்ளைகளாகிய நமக்கு, அதாவது யூதர்களுடைய முற்பிதாக்களுக்கு செஞ்ச வாக்குத்தத்தெல்லாம் பவுல் வாழ்ந்த காலத்துல இருக்க யூதர்களை பார்த்து சொல்றாரு. அவருடைய பிள்ளைகளாக நமக்கு நிறைவேற்றினார். இதைதான் சுவிசேஷமாக அறிவிக்கும். சுவிசேஷம் எதை பற்றினது? இயேசுவை எழுப்பினரினார். அப்ப அதுலதான் இடம் இருக்கு. இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அன்றியும் உம்முடைய பரிசுத்தரை அழிவை காணவற்றீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவர் ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசே நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமானாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளிலிருந்து இவராலே விடுதலையாக்கி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. இந்த வசனம் இப்போ ஒரு 32ல இருந்து 39 வரைக்கும் வாசிச்சோம். இதோட அடிப்படை கருத்து இயேசு கிறிஸ்துவானவர் தாவீதின் குமாரன், தேவனுடைய குமாரன். அதை பற்றி. 2வது என்ன சொல்ல வருது அப்படின்னா, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பும் செயல் அவருக்கு புதிய உயிர் தருகிறது. மேலும் அவர் கடவுளின் மகன் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஜனிப்பிப்பட
உயிர்த்தெழுதலோட பவுல் வந்து சம்பந்தப்பட்டார். அதெல்லாம் என்ன என்ன அதோடைய கருத்துலாம் என்னன்னா, மருத்துவரிலிருந்து உயிர் தரும் செயல் அவருக்கு ஒரு புதிய உயிர் தருகிறது, ஜனிப்பிப்பது. மேலும் அவர் கடவுளின் மகன் என்பதை உறுதிப்படுத்துகிறது. கிறிஸ்துவை எழுப்பினதினால் அதெல்லாம் என்ன சொல்ல அவர் தான் தேவனுடைய குமாரன் என்பதை உறுதிப்படுத்துகிறது. வேலிடேட் பண்ணுகிறது. இதைத்தான் வந்து அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தை குறித்து பார்க்கிறோம். அப்போ 13வது அதிகாரத்துல ஒரு முக்கியமான கருத்து என்ன அடிக்கடி வருது? கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அநேக பேருக்கு அநேக நாள் தரிசனமானார், அவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். இதைதான் நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேலே தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே, தாவீதின் சந்ததியில் இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இயேசுவை எழுப்பினரினால் வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். இப்போ அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல நடக்கிற ஒரு காரியத்தை பார்க்க போறோம். தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வராங்க. ஜபாலியத்துல பவுல் என்ன கிறிஸ்தாங்கப்படுத்துகிறான்னு பார்க்கலாம். அவர்களோட சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும், நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து கிறிஸ்தாங்கப்படுத்தினான். என்ன சொல்றாரு? ஜபாலியத்துல இருக்கிறவர்களுக்கு, தெசலோனிக்கேல இருக்கிறவர்களுக்கு பவுல் அவங்க கூட கொஞ்சம் பேர் வராங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும், நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து. இல்ல சில பேர் விசுவாசிக்கிறாங்க. பக்தி உள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்ரீகளில் அநேகரும், அவர்களில் சிலரும்னா யூதர்களில் சிலர். அவங்க என்ன பண்றாங்க? கொஞ்சம் பேர் யூதர்கள் கொஞ்சம் பேர் விசுவாசிக்கிறாங்க. பக்தி உள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கிறாங்க. விசுவாசியாத யூதர்கள் அவங்க என்ன பண்றாங்க? கூக்குரல் ஏறுறாங்க, கலங்க பண்றாங்க. என்ன சொல்றாங்க? அவங்களுடைய பிரசங்கத்தை குறித்து பவுலோட பிரசங்கம், அவங்களோட கூட இருக்கிறவங்களோட பிரசங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி, பவுல் பண்ண பிரசங்கம் இல்ல என்னத்தை திருஷ்டாங்கப்படுத்தினார், அவங்க கூட இருந்தவங்க என்ன சொல்றாங்க? இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி என்ன சொல்றாங்க? என்ன அக்யூஸ் பண்றாங்க? இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரல் ஏத்து. அப்போ இதுதான் சொல்றாங்க, இயேசு ராஜா, இயேசு தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படின்னா மார்க்ஸ் மேடையில் நின்று பவுல் வந்து பிரசங்கம் பண்றார். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரசங்கம் நம்ம பார்க்கலாம். இதுலயும் வந்து சில சில காரியத்தை மட்டும் பார்க்கலாம். ரொம்ப டீப்பா போறது கிடையாது. என்ன சொல்றாரு? அத்தேனியரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதாப பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவது இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் நமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி பூமி மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகவும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைக்கிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாய் இருக்க மனுஷருடைய சித்திரை வேலையிலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொல், வெள்ளி, கல் இவைகளுக்கு தேவன் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதை நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். இது வந்து புறஜாதிகளுக்கு, கிரேக்கர்களுக்கு, யூதர் அல்லாதவர்களுக்கு பிரசங்கித்தப்பட்ட ஒரு பிரசங்கம். இதுலயும் என்ன சொல்றாரு? மரித்தோரிலிருந்து எழுப்பினதினால் அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் அப்படி சொல்றாங்க. இந்த பிரசங்கத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். என்ன 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 நடக்கிற முதல்ல அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை காண்கிறார். அப்போ அவங்க என்ன பண்றாங்க? தேவன் அறியப்படாத தேவன் அப்படி சொல்றாங்க. மற்ற தேவன்கள் இருக்கு, ஆனா அறியப்படாத தேவன் ஒரு பலிபீடம் இருக்கு. நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
ஏதோ ஒரு தேவன் இருக்கு, அந்த தேவன் நீங்க அறியல, அந்த தேவனை தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன சொல்றாரு? கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. நீங்கள் அறியாத தேவன் என்ன பண்ணுறது கிடையாது, கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுவதில்லை. ஏன் கைகளால் கோவில்ல வாசம் பண்ணுறது கிடையாது? ஏன்னா அவர் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் அவ்வளவு பெரிய தேவன். உலகத்தையும் அதில் உள்ள யாவையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுவதில்லை. மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மற்ற ஜாதிகளுக்கு, யூதர்களாட மற்ற ஜாதிகளுக்கு சொல்றார், மனுஷர்கள் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. ஏன்? எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர்கள் கைகளால் பணிவிடை கொள்கிறது. கடவுள் தான் ஜீவன் தந்தார், கடவுள் தான் சுவாசம் தந்தார், எல்லாத்தையும் கடவுள் தான் தந்தார். அறியப்படாத கடவுள், அறியப்படாத தேவன் எல்லாம் தந்தாரு. அவருக்கு ஏதோ தேவை மாதிரி மனுஷர்கள் கையில பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷர் ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி இறங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் அப்படின்னா அதை பற்றி ஒரு காரியத்தை பார்க்கலாம். காலங்களை குறித்திருக்கிறார் அப்படின்னா இது தானியேல் சொன்ன வார்த்தைகள் மாதிரி இருக்கு. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களை குறித்திருக்கிறார் என்று அறியப்படாத தேவன். அடுத்தது குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். குடியிருப்பின் எல்லைகள் அப்படின்னா உபாகமம் 32வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோப்பு அவருடைய சுதந்திர வீடும். சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். எல்லா ஜனத்துடைய எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோப்பு அவருடைய சுதந்திர வீடும். என்ன சொல்லும்? கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோப்பு அவருடைய சுதந்திர வீடும். அப்ப இந்த இடத்துல ரெண்டு காரியம் பார்க்கிறோம். என்ன நடக்குது? எல்லா ஜனத்துக்கும் எல்லையை திட்டம் பண்றாரு. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு அப்படின்னா யாவே தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க தான் அவருடைய பங்கு. யாக்கோப்பு தான் அவருடைய சுதந்திர வீடும். அப்ப மற்ற ஜனங்களுக்கு வேற தேவன்கள் இருக்கிறாங்க. ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல அப்படிதான் நடக்குது. என்ன ஆகுது அப்படின்னா ஜாதிகள் அப்படி சொல்றாங்க, மற்ற ஜாதிகள், நிறைய ஜாதிகள் இருக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் ஆபிரகாமை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாம் மாற்றம் தான் யாவே தேவனை தொழுது கொள்றாங்க. மற்ற ஜாதிகள் வேறு தேவன்களை தொழுது கொள்றாங்க. இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்ப ரெண்டு காரியம், முக்கியமான காரியம் என்னன்னா, எல்லா ஜனங்களுக்கும் தேவன் எல்லையை திட்டம் பண்ணுகிறார். 11வது அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு அப்படின்னா ஆபிரகாமின் சந்ததி யாக்கோப்பு 12 கோத்திர மாற்றம் தான் யாவே தேவனை தொழுது கொள்றாங்க. மற்ற உலகமே, மற்ற ஜாதிகள் எல்லாருமே வேற தேவனை தொழுது கொள்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். பூமி மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் அப்படி பார்க்கிறோம். அப்படின்னா என்னன்னா, காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறாருன்னா என்ன சொல்ல வராங்க? இந்த அறியப்படாத தேவன் தான் உண்மையில கண்ட்ரோலா இருக்கிறவர். பூமியில கண்ட்ரோல் பண்ணவர் யாரு? அறியப்படாத தேவன். அவர் தான் காலங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரா இருக்கிறார். அறியப்படாத தேவன் தான் பூமியை கண்ட்ரோல் பண்ற தேவன். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? மற்ற கடவுள் கண்ட்ரோல் பண்றது கிடையாது, இவர் தான் உண்மையில கண்ட்ரோல்ல இருக்கிற கடவுள் அப்படி சொல்றாங்க. அப்புறமா கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? கடவுள் தான் எல்லையெல்லாம் குறித்து இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம நினைக்கலாம், ஒருவேளை இந்த மெய்யான தேவனை மற்ற ஜனங்கள் அறிய முடியாம இருந்தது. இயேசு வந்த பிறகுதான் எல்லாருமே யாவே தேவனை அறிய முடியும். ஆனா பவுல் அப்படி சொல்ல. என்னதான் இஸ்ரவேல் நடுவில் தேவனுடைய பிரசனம் இருந்தாலும் மற்ற ஜனங்கள் தேவனை அறியாமலாம் இல்லை. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்கிறார். அப்படின்னா அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. கடவுள் அவர்களை மற்ற கடவுளிடம் ஒப்படைத்தார். எப்படியோ அவர்கள் உண்மையான கடவுளை தேர்வதற்காக கடவுள் கதவை திறந்து வைத்தார். ஏசாயா 49வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை பார்க்க போறோம். என்னது? ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியமாய் இருப்பீர்கள். இஸ்ரவேல் எப்படி இருக்கு? ஆசாரிய ராஜ்யம் அப்படி நம்ம வாசிக்க முடியும். அப்போ
இஸ்ரவேலின் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும், அவரை விரும்பவும், அவர்களை தேடி கண்டுபிடிக்கவும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஓகே. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தேவன் காலங்களையும், எல்லைகளையும் திட்டம் பண்ணினார். அப்படி பார்க்கிறோம். அப்புறம் வேற என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஏன் இப்படி பண்ணாருன்னா, எப்படியாவது அவர கண்டுபிடிக்கும்படிக்கு, அவர தேடும்படிக்கு அப்படி பண்ணாரு. சில சமயத்துல நம்ம நினைக்கலாம், பழைய ஏற்பாட்டுல மற்ற ஜனங்களால தேவன கண்டுபிடிக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா இந்த வசனம்லாம் என்ன சொல்லுது? அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட யாவே தேவன், உண்மையான தேவனை கண்டுபிடிக்கிறதற்கு அவர்கள் வாய்ப்பு இருந்தது. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் நியாயம் தீர்க்கப்படவில்லை. மற்ற ஜாதிகள் மற்ற தேவன்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார் அப்படின்னா, அவங்க நியாயம் தீர்க்கப்படல. அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க நியாயம் தீர்க்கப்படவில்லை. கடவுள் அவர்களுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு அளிக்கிறார். அவரை தேடுவதற்கான வாய்ப்பை அளிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா மற்ற ஜாதிகள் வேறு தேவன்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். காணாதவர் போல் இருந்தாலும் அவங்க நியாயம் தீர்க்கப்படவில்லை. அதுதான் அவருடைய அர்த்தம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியா நியாயம் தீர்ப்பார். அப்ப சொல்றாங்க, ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஒரு மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். இது வரைக்கும் அறியாமை உள்ள முன்னாடி காணாதவர் போல் இருந்தார். அப்படின்னா அதனுடைய அர்த்தம், அவர்கள் நியாயம் தீர்க்கப்படவில்லை. இப்போ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். தேர்வு செய்ய வேண்டிய நேரம் இது. இப்போ தேர்வு செய்யணும். அப்போ இப்ப நம்ம இதுல பார்க்கிறோம், முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அறியப்படாத தேவன். அவர் தான் உண்மையிலே கண்ட்ரோல்ல இருக்கிறவர். அவர் தான் உலகத்தையும் அவர்கள் யாவையும் உண்டாக்கினவர். கைகளால் கட்டப்பட்ட கோவில்ல வாசம் பண்ணது கிடையாது. மனுஷரால் பணிவிடை கொள்கிற இடம் இல்லை. நாம் தேவனுடைய சந்ததியா இருக்கிறோம் அப்படி சொல்றாங்க. மனுஷனுடைய சித்திர வேலையிலும் யுக்தியிலும் உருவாக்கின பொன், வெள்ளிக்கல் இவைகளுக்கு தேவன் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. கடவுள் கடவுள் எதுக்கு ஒப்பா இருப்பாரு? பொன், வெள்ளிக்கல் இதுக்கு ஒப்பா இருக்க மாட்டாரு அப்படி சொல்றாங்க. இப்போது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இருக்கிறார். ஒரு மனுஷரை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அப்போ இதுதான் இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கு செய்யப்பட்ட ஒரு பிரசங்கம். இப்போ அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நம்ம பார்க்கிறோம். பேதுரு பார்க்கும்போது அவர் யாரை பற்றி பிரசங்கம் பண்றாரு? இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்றார். இயேசுவை எழுப்பினார். இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கோம் சொல்றாரு. இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவார்கள். அப்ப இயேசுவை பற்றி தான் பிரசங்கம். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுப்பப்பட்டார். அநேக பேருக்கு அநேக நாள் தரிசனமானார். அவர்களே சாட்சிகளா இருக்கிறாங்க. இதுதான் சுவிசேஷம். பவுல் என்ன பிரசங்கம் பண்றாரு? இஸ்ரவேலுக்கு ரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு தேவனால் எழுப்பப்பட்டார். அநேக பேருக்கு அநேக நாள் தரிசனமானார். அவர்கள் தான் சாட்சிகளா இருக்கிறாங்க. இயேசுவை எழுப்பினதினால் பிதாக்கு வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். 17வது அதிகாரத்துல சொல்றாரு, அறியப்படாத தேவன், உண்மையான கடவுள் என்ன பண்ணது கிடையாது. கைகளால் காட்டப்பட்ட கோவில்ல வாசம் பண்ணது கிடையாது. மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறது இல்லை. தெய்வம், பொன், வெள்ளிக்கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கிறது என்று நாம் நினைக்கலாகாது. இப்போ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அப்போ விசுவாசம், சுவிசேஷம், பிரசங்கம் எல்லாம் எதை பற்றியது என்றால் இயேசுவை பற்றியது. இயேசு தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிந்தும் விசுவாசித்தம் இருக்கிறோம். அப்போ அப்போஸ்தலர் புஸ்தகம் முழுசும் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, இயேசு தான் கிறிஸ்து, இயேசு தான் ராஜா என்பதை நம்ம பார்க்க முடியும். இப்ப சுவிசேஷத்துல பார்க்கலாம். சுவிசேஷத்துல என்ன விசுவாசிச்சாங்க? விசுவாசம்னா என்ன? என்னத்தை விசுவாசிச்சாங்க? எந்த விசுவாசம் ரட்சிக்கப்பட உதவி செய்யும் என்பதை பார்க்க முடியும். யோவான் 1வது அதிகாரத்துல பார்க்கிறோம். பிலிப்பு 4ஆம் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றார். பிலிப்பு 4ஆம் வேலை கிட்ட சொல்றார், நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யாரு? யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானாகிய இயேசுவே.
நாத்தன்வேல் இயேசு கிட்ட அவர் சொல்றாரு, ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. நாத்தன்வேல் என்ன சொல்றாரு? இயேசுவை பார்த்து, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. நம்ம சுவிசேஷத்துல முக்கியமா யோவான் சுவிசேஷத்தை எடுக்க போறோம். இதுல தான் கிறிஸ்டாலஜி இருக்கு அப்படி சொல்றாங்க. அப்படின்னா கிறிஸ்டாலஜி அப்படின்னா இயேசு தான் ராஜா, இயேசு தான் மெஸ்ஸியா, இயேசு தான் கிறிஸ்து அப்படின்னு ரொம்ப தெளிவான வசனங்கள்லாம் இருக்கு. நிறைய மறைமுகமான வசனங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா குறிப்பா ரொம்ப வெளிப்படையான வசனம் என்ன விசுவாசிச்சாங்க அதை நம்ம பார்க்க போறோம். இயேசு பிரதிஊற்றமாக, அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? அப்ப என்னத்தை விசுவாசிக்கிறாங்க? நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. இதைதான் விசுவாசிச்சார் நாத்தான்வேல். அடுத்தது நம்ம இந்த சமாரியா ஸ்ரீயை குறித்து பார்க்க போறோம். அவங்க என்ன சொல்றாங்க? கிறிஸ்து எனப்படுகிற மெஸ்ஸியா வருவார் என்று அறிவேன். இயேசு கிறிஸ்து சொல்ற, உடனே பேசுகிற நானே அவர். யாரு? நான் தான் மெஸ்ஸியா. அப்ப அவங்க ஊருக்குள்ள போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவரை பாரும், அவர் கிறிஸ்து தானோ அப்படி சொல்றாங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? அந்த ஸ்ரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அந்த ஸ்ரீயினுடைய வார்த்தை நிமித்தம் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். என்ன விசுவாசிச்சாங்க? தொடர்ந்து வாசிக்கும் போது தங்களிடத்தில் தங்க வேண்டாம் சொல்றாங்க. அப்புறம் அவருடைய உபதேசத்தை கேட்டு அநேக பேர் என்ன விசுவாசிச்சாங்க? என்ன சொல்றாங்க? உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். என்ன விசுவாசிச்சாங்க? அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர், கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறார்கள். மார்த்தாள் என்ன விசுவாசிச்சாங்க பார்க்கலாம். ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிச்சாங்க மார்த்தாள்? தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். பவுல் பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். பேதுரு அப்படி சொல்றாங்க. 2 குருடர்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரேன்னு சொல்றாங்க. சில சமயத்துல இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். விசுவாசம் இல்லைன்னா நமக்கு அற்புதமே நடக்காது. அப்ப இந்த இடத்துல நம்ம விசுவாசம் அவிசுவாசம் நிறைய புரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். அவிசுவாசம் இங்க என்ன குறிப்பிடப்படுகிறது இங்க பார்க்கலாம். தாம் வளர்ந்த ஊரிலே அவர்களுடைய ஜபாலயத்திலே உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோப்பு, யோசே, சீமோன், யூடா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இங்க என்ன அவிசுவாசத்தை பாக்குறீங்க? என்ன விசுவாசம் நடக்கல அப்படின்னா, இவங்க இயேசுவை கிறிஸ்து என்று நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. மார்க் 6வது அதிகாரத்திலையும் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, என்ன அவிசுவாசம்? என்ன அவிசுவாசம்? என்ன சொல்றாங்க அவங்க? அதேதான் சொல்றாங்க. தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? சகோதரர்கள் அல்லவா? இவருடைய சகோதரர்கள் அல்லவா? சகோதரிகள் இங்க நம்மகிட்ட தானே இருக்கிறாங்க. இப்படிதான் சொல்றாங்க. சாதாரண மனுஷன் தான் அப்படி சொல்றாங்க. இவங்க என்னது? ஏசியாரு சாதாரண மனுஷன் தான், இவன் தச்சன் தான், மரியாளோட குமாரன் தான், இவங்களுடைய சகோதரர்கள் தான், இவங்களுடைய சகோதரி தான். வளர்ந்த ஊர்ல இயேசுவ கிறிஸ்துன்னு சொல்ல, தேவனுடைய குமாரன் சொல்ல. நாத்தான்வேல் என்ன சொல்றாரு? நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா, இதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்றாரு. சமாரியர்கள் என்ன சொல்றாங்க? அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் அப்படி சொல்றாங்க. மார்த்தாள் சொல்றாங்க, உலகத்தில் வருகிறவர்கள் தேவகுமாரனை கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க. பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். குருடர்கள் சொல்றாங்க, 2 குருடர்கள், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரன். அவங்க என்ன சொல்றாங்க? மரியாளுடைய குமாரன் அல்லவா? இவங்களுடைய சகோதரர் அல்லவா? இவங்களுடைய சகோதரி அல்லவா? தச்சன் அல்லவா? இவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு? ஆண்டவரே, லார்ட், தேவனுடைய குமாரன், தாவீதின் குமாரன் அப்படின்னு என்ன பண்றாங்க? சொல்றாங்க. பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தோம், அறிந்தும் இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் புஸ்தகமே எப்படி முடியுது அப்படின்னா,
என்னத்தை விசுவாசிக்கணும்? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்காகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய அற்புதங்களை இயேசு செஞ்சாரு. இந்த புஸ்தகத்தெல்லாம் எழுதினுடைய நோக்கம் என்னது? இயேசு தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்காகவும் இவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இதுதான் சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைகள். நாட்டானியல் சொல்றாங்க, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. அந்த ஸ்ரீ சொல்றாங்க, கிறிஸ்து தானோ? அந்த சமாரிய மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அவருடைய உபதேசத்தை கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். மாட்டாள் சொல்றாங்க, உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்போ சுவிசேஷம் முழுவதும் என்ன விசுவாசிச்சாங்க? நிர்ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதைதான் விசுவாசிச்சாங்க. இந்த விசுவாசம் தான் நமக்கு நித்திய ஜீவனை தரும். சுவிசேஷ புஸ்தகமே எழுதப்பட்டது அது வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கு கிடையாது. சுவிசேஷம் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் அப்படின்னா எனக்கு நல்லது நடக்கும் படிச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு இது நடக்கும் அந்த நோக்கத்துக்காக எழுதப்படல. என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, சுவிசேஷம் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்காகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகள். நாட்டப்பட்ட வசனத்துல முதலாவது ரொம்ப ஒரு முக்கியமான வசனம் என்னது? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இரண்டாவது கட்டளைகள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு சில கட்டளைகள்லாம் இருக்கு. என்னன்னு பார்ப்போம். அன்றியம் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. என்ன சொல்றாங்க? நீங்கள் என்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரவும். என்ன கட்டளைகள்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படியே நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தொருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். முதலாவது என்ன சொல்றாங்க? ஒரு கிறிஸ்தவனா இருக்கணும், என்னென்ன பிரகாரமா நடக்கணும், எப்படி தேவனுக்கு பிரியமா நடக்கணும், இஷ்டத்துக்கு வாழ முடியாது. கிறிஸ்தவர்களா இருந்தா ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த நேரத்துல நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படிலாம் எங்க பைபிள்ல சொல்ல. கட்டளைகளை அறிந்திருக்கிறது. சில கட்டளைகள் கிறிஸ்தவனா இப்படித்தான் வாழணும். முதலாவது என்னது? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பரிசுத்தம் அப்படின்னா என்னன்னா, என்ன சொல்றாங்க? பரிசுத்தம் அப்படின்னா அதர்ன்னு சொல்றாங்க. எப்படி தேவன் பரிசுத்தமா இருக்கிறார் அப்படின்னா, நிறைய சமயத்துல பரிசுத்தம் வந்து ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட் கிடையாது. கடவுளுக்கு வந்து ஆம்னி பிரசன்ட், ஆம்னிஷியன்ட், ஆம்னிபோட்டன்ட் சொல்றாங்க. கடவுளால் எல்லாம் செய்ய முடியும், கடவுள் எங்கேயும் இருக்கிறார், கடவுளுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி பரிசுத்தமா அவருடைய ஒரு குணாதிசயம், ஒரு ஆட்ரிபியூட் அப்படி கிடையாது. கடவுளுக்கு நிறைய ஆட்ரிபியூட் இருக்கு. அந்த ஆட்ரிபியூட் எல்லாமே ஒண்ணு சேர்ந்ததுனால அவர் பரிசுத்தம். என்ன சொல்ல வர அப்படின்னா, பரிசுத்தம் அப்படின்னா கடவுள் மற்ற எல்லாவற்றையும் காட்டிலும் வித்தியாசமானவர். அவருடைய தன்மைகள் அதை வெளிப்படுத்துகிறது. கடவுள் நம்ம காட்டிலும் அவர் வந்து ரொம்ப வேறு பிரிக்கப்பட்டவர், வேற லெவல் அவரு. அதுதான் பரிசுத்தம். எப்படி கடவுள் வந்து அவர் நம்ம போல இல்லை, அவருக்கு வந்து இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், அன்பு உள்ளவர் அப்படிலாம் பாக்குறோம்னா, அப்போ பரிசுத்தம்னா வேற. நம்மளும் வந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வேற மாதிரியான வாழ்க்கை வாழணும். அது எப்படி வாழ முடியும் அப்படின்னா, நம்ம எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? நம்ம தேவனை போல காட் லைக் கடவுளை மாதிரி நம்ம இமிட்டேட் பண்ணும் போது, அவருடைய சாயலாக நம்ம மாறும் போது நம்மளும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக வேற மாதிரி வாழணும், பரிசுத்தமா வாழணும்.
இங்க இந்த இடத்துல அப்படிதான் சொல்லுது. தேவனை அறியாத அஞ்ஞானிகள் தான் என்ன பண்றாங்க? மோக இச்சைக்கு உட்படுறாங்க. அது மாதிரி இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கணும்? சரீர பாண்டத்தை கனமாயும் பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். அப்ப பரிசுத்தம் அப்படின்னா என்னது? வேறன்னு அர்த்தம். கடவுள் நம்ம காட்டிலும் டிஃப்ரெண்டா இருக்காரு. வேற, உயர்ந்தவராக வேறையா இருக்காரு. எப்படி இருக்கிறாரு? ஏன்னா அவர் அவர் கடவுள் எப்பவுமே அப்படி இருக்கிறாரு. அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய தன்மைகள் எல்லாம் வெளிப்படுத்துகிறது. நம்ம எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம கடவுளை போல நம்ம வாழும்பொழுது, நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய பிஹேவியர் கடவுளை மாதிரி இருக்கும்பொழுது, நம்ம மற்றவர்களை காட்டிலும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக நம்ம வாழ்வோம். அதான் பரிசுத்தம் அப்படின்னு பார்க்க முடியும். அதாவது என்ன சொல்றாங்க? நீங்கள் சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவராய் இருக்கிறீர்களே. சகோதர சிநேகம் ரொம்ப முக்கியம். அன்பில் இன்னும் அதிகமாய் பெருகும். 2வது காரியம். 11வது வசனம் இப்படியாக சொல்லுது. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதபடிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கையினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். Make it your ambition that you will not be dependent on no one. யாரையும் சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது. யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. நம்ம சொந்த கையினாலே வேலை செஞ்சு சாப்பிடணும். நம்ம வாழ்க்கையின் ஒரு லட்சியம் என்னவா இருக்கணும்? நம்ம யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. யாரையும் சார்ந்து வாழக்கூடாது. நம்ம சொந்த கையினால வேலை செய்து சாப்பிட வேண்டும். தெசலோனிக்கர்ல 2 தெசலோனிக்கர் இப்படியா வாசிக்கிறோம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல், நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்யறோம். என்ன சொல்றாங்க? எப்படி என்ன விதமா பின்பற்றணும்? நாங்க என்ன பண்ணல? ஒழுங்கற்று நடக்கல. யாருக்கிட்டையும் இலவசமா வாங்கி சாப்பிடல. நாங்க என்ன பண்ணோம்? உங்களுக்கு யாருக்கும் பாரமா இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். ஏன் அப்படி பண்ணோம்? நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். சில சமயத்துல நம்ம யோசிக்கலாம். இல்ல, வேலை ஆவிக்குரிய காரியம் கிடையாது. பவுல் சொல்ல, வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. என்ன கட்டளை சொல்றாரு? வேலை ஆவிக்குரிய காரியம் இல்லையா? சாப்பாடும் ஆவிக்குரிய காரியம் கிடையாது. அப்படி நம்ம சாப்பிடாம ரொம்ப நேரம் இருக்க முடியாது. உங்களில் சிலர் யாரொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். மித்தினோட்டி கட்டளை 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 ஒரு முக்கியமான ஒரு கட்டளை என்னது? வேலை சாப்பிடணும். வேலை செய்து சாப்பிடணும். சொந்த சாப்பாட்டை சாப்பிடணும். யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவம் ஒரு ஒழுங்கற்று நடக்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவம் ஒரு ஒழுங்கான ஒரு வாழ்க்கை. அடுத்தது, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர்முறைகளை உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் உத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாரனைக்காரனாவது பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த வசனம் சொல்லிட்டு, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, அதுதான் பரிசுத்தம் பார்த்தோம். நம்ம தேவனை பின்பற்றுகிறவங்கன்னா நம்ம பரிசுத்தமா ஆகிறோம். பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வேற மாதிரி மாறுறோம். தேவன் மாதிரி மாறுறோம். அப்படி பார்த்தோம். அன்புல நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்த்தோம். பரிசுத்தம் அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி மற்றவர்கள் போல நம்ம வாழ முடியாது. நம்ம தெசலோனிக்கர்ல பார்த்தோம். தேவனை அறியாதவர்கள் அவங்ககிட்ட என்ன பண்றாங்க? மோக இச்சைக்கு உட்படுறாங்க. அப்படி பார்த்தோம். நம்ம தேவனை அறிந்தவர்கள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இப்படி வாழ வேண்டும். இந்த ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, விபச்சாரக்காரனாவோடு அசுத்தனாவோடு விக்கிரகாரனாகிய பொருளாசைக்காரனாவோடு தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா,
கொரிந்தியர்ல கூட இது மாதிரி ஒரு வசனம் வரும். கொரிந்தியர், எபேசியர் இவங்கெல்லாம் புறஜாதிகள். அவங்க யூதர்கள் கிடையாது. அவங்க அவங்க கடவுளுக்கு அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் அவங்க கடவுளுக்கு மாரல்ஸ்லாம் இல்ல. ஒழுங்கு இல்ல. இப்படிதான் வாழ்றேன்னு கிடையாது. எப்படி வேணா வாழலாம். உங்களுக்கு கடவுளுக்கு பலி செலுத்தினா, அந்த கடவுள் அவங்களை ஆசீர்வதிக்கப்படும். அப்படி ஒரு மனநிலையில் தான் வாழ்ந்தாங்க. இவங்க புறஜாதிகள். ஆனா இவங்க யூதர்களுடைய தேவனை பற்றி தெரியும். யூதர்கள் எப்படி இருப்பாங்க? ஒழுக்கமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க தேவன் சொல்றார், கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, அது மாதிரி சொல்லி இருக்கிறாரு. அப்போ இந்த புறஜாதிகள் கிட்ட சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது எப்படி தேவனை பின்பற்ற வேண்டும், இப்படித்தான் வாழணும். அப்போ கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒருவன் இருந்தா அவன் இப்படிதான் வாழ வேண்டும் அப்படின்னு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல வரேன், இது எந்த கான்டெக்ட்ல எழுதப்பட்டது அப்படின்னா, இந்த வருஷம் சொல்லு, விபச்சார காலனாவோட, அசுத்தனாவோட, விக்கிரக காலனாகிய, பொருளாசை காலனாவோட தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? அப்போனா இது மாதிரி செய்யறவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு தான் சொல்றேன், இது என்ன கான்டெக்ட்ல, என்ன பின்னணியில எழுதப்பட்டதுன்னா, இது எபேசியருக்கு, இதே மாதிரி கொரிந்தியருக்கு எழுத போறோம். என்ன சொல்றாங்க, இது மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க அப்படி சொல்ல, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படின்னா இப்படி செய்யறவங்க கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இருக்கிறவங்க இப்படி செய்ய மாட்டாங்க அப்படிதான் சொல்ல வராங்க. தேவனை பின்பற்றுறவங்களுடைய செயல் இப்படி இருக்காரு அப்படி சொல்ல வராங்க. நான் சொன்ன மாதிரி இது யூதர் அல்லாத மற்றவர்களுக்கு எழுதப்பட்டது. அவங்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல வாசிக்கும் போது, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல, தேவனை அறியாத அஞ்ஞானிகள் தான் என்ன பண்றாங்க, தேவனை அறியாதவங்க தான் என்ன பண்றாங்க, பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. தேவனை அறிந்தவர்கள் இப்படித்தான் வாழணும், பரிசுத்தமா வாழணும், தேவனை பின்பற்றி வாழ வேண்டும். அப்ப அப்படி வாசிக்கிறோம். ஸோ மற்ற ஜாதிகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. ஆனா ஒழுக்கமா வாழணுமா, எப்படி வாழணும்? சில பேர் என்ன சொல்றாங்க, வஞ்சிக்கிறாங்க, இல்ல நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் பவுல் சொல்றாரு, வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையா இருங்க, நம்ம இப்படிதான் வாழணும், இந்த கட்டளையின்படி தான் வாழணும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப இந்த நாட்டப்பட்ட வசனம் ரட்சிக்கும் இந்த தலைப்பின் கீழே 2 முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது, ஒரு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்பட்டது என்னது, எது நல்ல செய்தி, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தோம், அறிந்தோம் இருக்கிறோம். 2வது, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு கொடுத்த கட்டளைகள், நம்ம கொடுத்த கிறிஸ்தவர்களாகிய நம்ம எப்படி நடக்கணும், எப்படி நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும், என்னென்ன கட்டளைகள். முதலாவது, பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவே சொல்றார், சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. எனக்கு இயேசுவே சொல்றாரு, அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். 2வது. 3வது, யோக்கியமா நடக்கணும். உங்கள் சொந்த கையினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். 4வது, பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, ரொம்ப முக்கியம், தேவனை பின்பற்றணும், அன்பா இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், சொந்த கையினாலே வேலை செய்யணும், தேவனை பின்பற்றுவர்களாகி. அப்போ எல்லாம் ஒரு கட்டளைகளாக நம்ம பார்க்கிறோம். தேவனை பின்பற்றுவர்களாகினா முன்னாடி சொன்ன 3 காரியமா வருகிறது. இதனால நாட்டப்பட்ட வசனம் ரட்சிக்கும் அப்படின்ற தலைப்புல நம்ம பார்த்தோம். என்ன வசனத்தை ரொம்ப அடிப்படையா வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உள்ளத்தில் நாட்டப்பட்ட டைம் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நம்ம ஆத்மாவை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம இருதயத்துல வசனம் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். வசனம் நாட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று பார்த்தோம். வசனத்தை கேட்டு உணர வேண்டும், வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வசனத்தை விசுவாசிக்க வேண்டும், வசனத்தை காக்க வேண்டும் என்பதாக பார்த்தோம். ரொம்ப முக்கியம் என்பதை பார்த்தோம், வசனம் இருதயத்தில் நாட்டப்படுவது. 2வதாக ஒரு காரியத்தை பார்த்தோம், என்ன வசனம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்ன வசனம் இருதயத்தில் நாட்டப்பட வேண்டும், எந்த வசனத்தை உணர வேண்டும், எந்த வசனம் நமக்கு ரட்சிப்பை தரும் என்பதாக பார்த்தோம். அது ராஜ்யத்தின் வசனம். எந்த வசனத்தை பேதுரு பிரசங்கம் பண்ணாங்க, எந்த வசனத்தை பவுல் பிரசங்கம் பண்ணாங்க, எந்த வசனத்தை சுவிசேஷமாக அறிவித்தார்கள், அது என்ன அப்படின்னா, நிர்ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதைத்தான் சீஷர்கள் எல்லாம் விசுவாசித்தார்கள், இதைத்தான் அறிந்தும் விசுவாசித்தார்கள். பேதுரு யாரை பற்றி பேசினாரு, நான் சொல்ல வார்த்தைகளை கேளுங்கள். என்ன வார்த்தை? அது நசரேயனாகிய இயேசு குறித்த வார்த்தைகள். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அநேக பேருக்கு அநேக நாள் தரிசனமானார், அவர்களே சாட்சிகளாக இருக்கிறார்கள்.
இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடுவீர்கள். இதைதான் பிரசங்கம் பண்ணார்கள். பவுலும் இயேசு கிறிஸ்துவை பற்றியெல்லாம் பிரசங்கம் பண்ணார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், அநேக பேருக்கு அநேக நாள் தரிசனமானார். இதையே சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். 17வது அதிகாரத்துல யூதர் அல்லாத புறஜாதிகளுக்கு பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு, அறியப்படாத தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை நீங்க கட்டியிருக்கீங்க. அந்த அறியப்படாத தேவன் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். தேவன் உலகத்தையும் அதினுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினால் கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவதில்லை. மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. ஏன்னா அவர்தான் என்ன பண்ணாரு, ஜீவன் தந்தாரு, சுவாசம் தந்தாரு, சகலத்தையும் கொடுக்கிறவருக்கு இடம் தேவை கிடையாது. அதனால மனுஷர்கிட்ட பணிவிடையும் கொள்கிறதும் கிடையாது. தெய்வத்தை நம்ம மனுஷருடைய சித்திரை வேலையினாலும் உருவாக்கின பொன், வெள்ளிக்கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும் நம்ம நினைக்க கூடாது அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்ற ஜனங்களுக்கு இந்த மெய்யான தேவன் அவரை அறிந்து அவரை சேவிக்க வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அந்த தேவனை அறிய வேண்டும், இயேசுவை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லுகிறார். சுவிசேஷத்துல பார்த்தா எல்லாம் என்ன விசுவாசிக்கிறாங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சீஷர்கள் எல்லாம் விசுவாசிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அது என்ன அப்படின்னா, ராகாபை பற்றி நம்ம பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்றேன். என்ன அப்படின்னா, சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டாங்க, இயேசு கிறிஸ்து எந்த ஊர்லடா பிறந்தாரு அப்படி கேட்கும்போது நான் சொன்னேன், அவர் இஸ்ரவேல்ல பிறந்தாரு, பெத்லஹேம் அப்படிலாம் சொன்னேன். அது எங்க இருக்கு அப்படிலாம் கேட்டு, ஓ ஒரு ஃபாரின் கடவுளா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்தியால பிறக்கல, தமிழ்நாட்டுல பிறக்கல, அவர் எருசலேம்ல பிறந்தாருல. அப்போ அந்த தேவனை நம்ம ஏன் வணங்கணும்? நம்ம ஏன் இயேசு கிறிஸ்துவ வணங்கணும்? இப்ப நான் இந்த ராகாபு குறித்து பார்க்க போறோம். ராகாப் ஏன் அவங்க இஸ்ரவேலர்கள் கிடையாது. அவங்க ஏன் யாவே தேவனை, இஸ்ரவேலர்கள் ஆராதிக்கிற தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க வார்த்தைகளை கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஏன் இந்த எரிகோவை சேர்ந்த ஒரு பெண் இஸ்ரேவேலின் தேவனை ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னா, தட்ஸ் த ரைட் திங் டு டூ. அதுதான் சரியான காரியம். ஏன்? உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஏன் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ தொழுது கொள்ளணும்? நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்றோம், இந்தியாவில இருக்கோம், தமிழ்நாட்டுல இருக்கோம். ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் சொல்றோம், தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் சொல்றோம்? ஏன்னா நம்ம அறிந்திருக்க வேண்டும், அறிந்தும் விசுவாசிக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் இயேசுவே ஆண்டவர், தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று அறிந்தும் விசுவாசிக்க வேண்டும். ராகாப் சொல்றாங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். நம்ம தேவனை பற்றி ஒரு அறிவு இருக்க வேண்டும், அறிந்து அவரை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் விசுவாசத்தின் வார்த்தைகள். இரண்டாவதாக, கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை பற்றி பார்த்தோம். நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்னென்ன பிரகாரமா நடக்கணும்னு இருக்கு. நம்ம எப்படி தேவனுக்கு பிரியமா வாழ வேண்டும் அப்படின்னு இருக்கு. சில கட்டளைகள் இருக்கு. பரிசுத்தமாக வாழ வேண்டும், அன்பில நடக்க வேண்டும், யோக்கியமாய் நடந்து நம்ம சொந்த கையினாலே வேலை செய்து சாப்பிட வேண்டும், பிரியமான பிள்ளைகளைப் போல் தேவனை பின்பற்றுகளாக வேண்டும். ஆமீன். Thank you for listening.